கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் மேடையில் காந்தாரா காட்சியை பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் கேலி செய்யும் வகையில் நடித்து காண்பித்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த செயலுக்கு ரன்வீர் சிங் மன்னிப்பு கோரியுள்ளார். காந்தாராவில் வரக்கூடிய ஆக்ரோஷமான முகபாவத்தை ரன்வீர் சிங் கேலியாக நடித்து காண்பித்ததாக இணையத்தில் வீடியோ வைரலானது. இந்த செயல் கன்னடர்களின் தெய்வத்தை கேலி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி ரன்வீர் சிங் மன்னிப்பு கோர வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்த நிலையில் ரன்வீர் சிங் தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காந்தாரா படத்தில் ரிஷப் ஷெட்டியின் நடிப்பை பாராட்டுவதற்காகவே அப்படி செய்ததாகவும், ஒரு நடிகராக அந்த மாதிரியான ஒரு காட்சியில் நடிப்பது எவ்வளவு சவாலானது என்பது தனக்கு தெரியும் என்றும், தான் எப்போதும் எல்லா கலாச்சாரங்கள் நம்பிக்கைகள் மீதும் பெரும் மரியாதை வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தன்னுடைய செயலால் யாரேனும் மனம் புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைமை விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் என்ற சர்ச்சை நிலவிய நிலையில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணிதான் பாமக தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணையில் ஆஜரான அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் வேண்டுமென்றே தங்களை எதிர்த்தரப்பினராக சேர்க்காமல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என வாதாடினார். இதனையடுத்து வழக்கு விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்து அணி மோதிய 35வது லீக் ஆட்டம் நடைபெற்றது. தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணியினர் 4 கால் சுற்றுகளின் முடிவில் 5 கோல்கள் அடித்து சுவிட்சர்லாந்து அணியை வீழ்த்தினர். மேலும் சிறப்பாக ஆடி 2 கோல்கள் அடித்த இந்திய அணி வீரர் சர்தார் நந்த் திவாரி ஆட்டநாயகன் விருதை பெற்றார். இதன் மூலம் காலிறுதிக்கு இந்திய அணி முன்னேறியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.